as a family-ஆ வந்து நீங்க ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பீங்க மேம். நவ் வந்து 9 காவலர்களுமே வந்து குற்றவாளிகள் உங்களுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க மேம். என்ன நடந்தது? சார், நாங்கள் நீதிமன்றம் எங்களுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. நாங்கள் நீதிமன்றத்து மேலே நம்பிக்கை வச்சுருந்தோம். எங்களுக்கு நீதியை வழங்கியிருக்காங்க. அவ்வளோதான். இனிமேல் இன்னொரு சம்பவம், இன்னொரு குடும்பம் எங்களை போல படாதுன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். சார், நான் எல்லா பொதுமக்களுக்கும், ஏன்னா எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் நடந்தது அவங்களுடைய ஃபேமிலியில் நடந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி இன்னைக்கு வரை சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா பொதுமக்களுக்கும், சமூக அமைப்புகள், சமுதாய அமைப்புகள், எல்லா அரசியல் கட்சிகள், மெயினாக நான் வந்து தொலைக்காட்சி அண்டு பத்திரிகை துறைகள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. இன்னைக்கு வரை எல்லாருக்குமே நன்றி. இதுவரை ஏன்னா இன்னைக்கு உள்ள நீதி கிடைச்சது வந்து எல்லாருக்குமான நீதின்னு தான் நான் நம்புறேன். நீதித்துறையை நம்பியிருந்தோம். நீதி எங்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த காவல்துறை மரணம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்காதுன்னு ஒரு விக்டிமோட ஃபேமிலியா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? ஆமா கண்டிப்பா. அதுக்காக தான் நாங்க அதுக்காக தான் இவ்வளோ நாள் நாங்க போராடணும். அது நடக்காது இனிமே அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். அம்மா கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காங்க. அவங்க ரொம்ப, ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க தாங்கிக்க முடியாது. குண்டா இருந்தான்னு சொல்லிலாம் எவ்வளவு கேலி பண்ணி அவனை அடிச்சு பழக வாங்கன்னு சொன்ன வார்த்தைலாம் அன்னைக்குதான் அவங்களுக்கு தெரியும். அவங்களால அதுல இருந்து மீண்டு வரவே முடியல.